السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وقال النبي صلى الله عليه وسلم: تعلموا العلم وعلموه الناس. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட இல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷாபானுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வழங்கக்கூடிய பெரும் பாக்கியங்களில் நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போய்கொண்டே இருக்கிறது. மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். என்னை வணங்குவதற்கான நேரம், காலங்கள், நல்ல நாட்கள், நல்ல சூழ்நிலைகளை அமைத்து தந்தேன், நீ அமல் செய்தாயா என்று நிச்சயம் அல்லாஹ் விசாரிப்பான். புனிதமான ஷாபானுடைய மாதம் முடிவடைந்து ரமலான் பிறக்கிற பொழுது அந்த ரமலானுடைய வருகைக்காக மூமின்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் என்று ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய குடும்பத்தோடு திட்டமிடல் இருக்க வேண்டும். நோன்பு வைப்பது, தராவீஹ் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, இரவு நேரங்களில் சஹருக்கு எழுவதற்கு முன்பே தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றுவது, இப்படி வாழ்க்கையில் நம் தேவைகளுக்காக திட்டமிடுகிற நாம் ஒரு பொற்காலமாக கிடைக்கப் போகிற ரமலானுக்காக திட்டமிடல் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். அருமைக்குரிய சஹாபாக்கள் ஒரு ஆண்டை, ரமலானை மையமாக வைத்தே தங்களுடைய வாழ்வை கழித்திருக்கிறார்கள். 6 மாதங்களுக்கு முன்பு நோன்பு வரப்போகிறது என்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். ரமலானுக்கு பிறகு 6 மாத காலம் தாங்கள் நிறைவேற்றிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ந்து துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய மனோநிலை கொண்டவர்களாக
ரமலானை எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மோமின்களே, ஒரு நேர்த்தியான தொழுகையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒருவர் தொழுகிற பொழுது அடுத்து மௌத்தா போயிடுவேன், அப்படி இருந்தால் அவருடைய தொழுகை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நேரமும் இப்ப இதுதான் என்னுடைய வாழ்வின் கடைசி தொழுகை என்று ஒருவர் உணர்வார் என்று சொன்னால், அந்த தொழுகையில் எப்படி ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்குமோ ஒவ்வொன்றிலும் அப்படி காட்டுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். துனியாவினுடைய வாழ்வை பொறுத்த மட்டிலும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. சமுதாயம் நமக்கு கிளாஸ் எடுக்கும். திடீர்னு ஜல்லியை கொட்டி செங்கலை கொட்டி வீட்டை கட்டு அப்படின்னு யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஒரு திட்டமிட்டு இடம் வாங்கி அந்த இடத்தை அளந்து தன்னுடைய எல்லையை முடிவு செய்து ஒரு இன்ஜினியரிடம் போய் அதற்கான பிளான் வாங்கி அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து மனைவியின் கருத்து, குடும்பத்தாரின் கருத்து, இப்படி எல்லாம் தான் ஒரு வீடு உருவாகிறது. ஆனால் ரமலானை பொறுத்த மட்டிலும் பெற தெரிஞ்சிருச்சா, ஆனால் ரெடி. இந்த ரமலானை குடும்ப ரீதியாக ஒரு சாட்டு போட்டு இந்த ரமலானை நாம் குடும்பத்தோடு எப்படி பயன்படுத்த போகிறோம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையில் சபித்திருக்கிறார்கள். ரமலான் வந்தும் அடைந்தும் பயன்படுத்தாதவர்கள் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல பெருமானார் ஆமீன் என்று ஆமோதித்தார்கள். அப்படியானால் நிறைய பேர் திட்டம் போட்டிருப்பாங்க. நோம்பு மாசம் இப்பவே பத்திரிக்கை அடிச்சு நோம்புல எல்லாரும் வீட்டுக்கு கொடுப்போம். அந்த திட்டம் அல்ல. ஒரு டைம் டேபிள், குடும்பத்தோடு 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டும், எல்லோரும் குடும்பத்தோடு தொழுக வேண்டும். 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது விட்டு ஒரு 5 நிமிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் குடும்பத்தோடு துஆ செய்து விட்டு சஹர் சாப்பிட வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுக வேண்டும். நோன்பினுடைய எல்லா சட்டங்களையும் பேணி நடக்க வேண்டும். இஃப்தார் செய்ய வேண்டும். ஐங்கால தொழுகை விட்டுவிடக்கூடாது. அந்த மக்ரிபோடு நம்முடைய பணிச்சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் மக்ரிபில் இருந்து தராவி முடிகிற வரையிலும் என் நேரத்தை நான் இதற்காக ஒதுக்குவேன். இந்த திட்டமிடல் மனமாற்றம் நம்மளிடத்தில் வந்தால் நேரத்தில் பரக்கத்தை செய்பவன் அல்லாஹ். சில பேர் சொல்லுவாங்க 24 மணி நேரம் எனக்கு பத்தாது, அதெல்லாம் பொய். நம்மிடத்தில் திட்டமிடல் இருந்தால் அல்லாஹ் அதற்கான பரக்கத்தையும் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தரான். நல்லா இருக்கிறோம். கரெக்டாக நோன்பு அன்னைக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சு, டாக்டர்கிட்ட போனோம், பத்தியமாக சொன்னார் நோம்பெல்லாம் வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, நீங்கள் படுத்தே இருக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாருக்கு என்ன சம்பவிக்கும் சொல்ல முடியுமா? மூமின்களே, குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு முன்பாவது நம்மை மனதளவில், உடல் அளவில், தொழில் ரீதியாக, பணி ரீதியாக இந்த 1 மாத காலத்தின் வாய்ப்பை பயன்படுத்த எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற துஆவோடு திட்டமிட்டால் நிச்சயம் ரமலான் நல்லதாய், நல்ல வாய்ப்பாய் நமக்கு அமைய பெறும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பினார். 23 ஆண்டு காலம் பெருமானாருடைய வரலாற்றை படிப்பதற்கே நம்முடைய ஆயுசு முடிஞ்சிடும். உலகத்திற்கு தேவையான அத்துணையையும் 23 ஆண்டுகளில் நிறைவாக தந்துவிட்டு போனார்கள். அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கட்டமைத்த சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியமாக, அடிப்படையானதாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தியது ஒன்னே ஒண்ணுதான். என்னங்க?
கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். இது நம்முடைய வாழ்க்கை தேவை பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது போக ஏதோ ஒரு நேரத்தில் உட்கார்ந்து தெரிந்து கொள்ளும் கல்வி அல்ல. தான் உருவாக்கிய சமூகத்தினுடைய எல்லா வழிகாட்டுதலும் கல்வியை தான் பெருமானார் முதன்மைப்படுத்தினார். அது எந்த கல்வி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கல்வி இன்னும் உள்ள போயிட்டோம்னா உலகம் தன் தேவைக்கு ஏற்ப நிறைய கல்வி முறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதெல்லாம் கமர்ஷியல். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்வதானால், எந்த அறிவின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வீர்களோ, உங்களுடைய ஈமான் பலப்படுமோ, மறுமையினுடைய எண்ணங்கள் அதிகரிக்குமோ, ஒழுக்க விழுமியங்கள் பெருகுமோ, அதெல்லாம் இறைக்கல்வி. ஒரு டாக்டரா இருந்தும் தன்னுடைய மருத்துவத்தின் வழியே அல்லாஹ்வை சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். பெருமானார் அந்த பணியை செய்தார்கள், சஹாபாக்கள் அதனை செய்தார்கள். இந்த கல்விதான் இல்லை. பழைய காலத்திலே நாம் படிக்கிற உலகியல் கல்வி கூட குருகுல கல்வியாகத்தான் வைக்கப்பட்டது. ஒழுக்கம், இறை ஞானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களை படைச்சானே அந்த அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள். முதல் பாடமே என்னன்னா, உலகத்தின் ஒவ்வொரு மனிதருக்குமான செய்தி, என்னை படைத்தது யார்? தன தௌஹீது பிறக்கிற இடம், இறை சித்தாந்தம் பிறக்கிற இடமே என்னை படைத்தது யார்? இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா என்ன படைச்சது யாரு? அந்த காலத்தின் அறியாமையில் அந்த அம்மா சொன்னாங்க, உன்னை படைத்தது நான் தான். அப்படின்னா உன்னை படைச்சது யாரு? என்ன படைச்சது உங்க அத்தா. அப்படின்னா அத்தாவை படைத்தது யார்? நாட்டை ஆளுகிற நம்ரூத் பேரரசர். குழந்தை விடல அப்படின்னா ராஜாவை படைச்சது யாரு? தாய் சொன்னால் இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாது, உங்க அத்தா வருவார் கேளு. ஆசர் வந்தார், குழந்தை இப்ராஹிம் கேட்கிறார்கள், படைத்தவன் யார்? அவர் லைனா சொல்லிட்டே வர்றாரு. குழந்தை கேட்டது, ராஜாவை படைத்தது யார்? ஓங்கி அடிச்சார். அவரு தான் நம்மளை படைச்சிருக்காருன்னு நான் சொல்றேன், நீ அவரை யார் படைத்தார் என்று கேள்வி கேட்கிறாயா? அதுக்கு மேல பதில் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், நான் சொல்றேன்னு நீ நம்பாத, யோசி. குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் கேட்கிறது. பிரம்மாண்டமான இந்த வானம் அது இயங்கிக் கொண்டிருப்பது யாரால்? அதை படைத்தவன் யார்? ஆர்ப்பரித்து ஓடுகிற கடலும் நீர்நிலைகளும் படைத்தவன் யார்? அது எப்படி இயங்குகிறது? சிந்தியுங்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்க இதயங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கா, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் யோசி. இது அத்தனையும் யோசித்து விடை கண்டுபிடித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். படைச்சவன் யாருன்னு அவருடைய தேடல்ல அத்தாட்ட கேட்டாரு, அம்மாட்ட கேட்டாரு, கடைசியில் அவராக ஒரு முடிவுக்கு வந்தாரு, இந்த நட்சத்திரங்களை தான் நம்மளை படைச்சிருக்கோம், அதுவும் ஃபெயிலியர். இந்த நிலாதான் படைத்திருக்கும், அதுவும் மறைந்து போனது, காணாமல் போனது. சூரியனை பார்த்து சொன்னாரு, இதுதான் பெரிய கடவுள், இதுதான் நம்மளை படைச்சிருக்கோம். சூரியன் மறைகிற பொழுது மறைவதெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது. கடைசியில சொன்னார், என் உணர்வுகளால் எவனை நான் முன்னோக்குகிறேனோ அவன்தான் என்னுடைய ரப்பு. உருவகப்படுத்தி உருவ வழிபாட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆயிரம் கேள்விகளை எழுப்பி எழுப்பி அடிப்படை பாடமாக மனித சமுதாயத்திற்கு பெருமானார் போதித்த பாடம், நீங்கள் படைப்புகளை பாருங்கள், படைத்தவனை விளங்குங்கள். இறை கோட்பாடு சாதாரணமானது கிடையாது.
அதற்கென்று ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளும் நூல்களும் குர்ஆன் ஹதீஸினுடைய பின்னணியில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எதை படைச்சவன் நீ சொல்லுவ? படைப்பு என்பது வேறு, படைத்தவன் என்பது வேறு. படைத்தவனுக்கான நியதிகளை அல்லாஹ் சின்ன அத்தியாயத்தில் சொல்றான். பெருமானார் சொல்வார்கள், குர்ஆனிலே சின்ன அத்தியாயம் அதுதான் பெரிய அத்தியாயம். நான் அல்லாஹ் யாரு? குல் சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை பேசிக்கா வச்சுட்டு அடுத்த வச்சு ஒவ்வொன்றாய் பாருங்கள். அல்லாஹ் ஒருத்தன் தான். இதிலிருந்து தொடங்குகிறது. அல்லாஹ் ஒருவன். அப்ப 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ 100ஆகவோ 1000ஆகவோ கடவுள்கள் இருக்க முடியாது. அல்லாஹ் தேவையற்றவன். அப்படியே போகல. படைப்புகள் யாவும் சார்பு தன்மை கொண்டவை. தானா இயங்குங்கிற வார்த்தை கிடையவே கிடையாது. தானா இயங்குதா? ஏதாவது சொல்லுங்க. தானா இயங்குமா? ஒரு நாத்திகனுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் விவாதம் நடந்தது இறை கோட்பாட்டில். அவன் கடவுள்லாம் ஒண்ணு கிடையாது, அது தானா இயங்குது, தானா இயங்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த விவாதத்திற்கு தாமதமாக வந்தார்கள். அவன் சொன்ன நேரத்துக்கு வரணுமா இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய இமாமு, ஏன் லேட்டு? இமாம் அலாஹம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைப்பா, நான் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து வர்றேன், ஆற்றை கடப்பதற்கு எனக்கு ஒரு படகு தேவை. பாரு, நான் நின்றுட்டு இருந்தேன், ஒரு மரம் வந்தது, அதுவாய் படகாக மாறியது, அதில் ஏறி நான் பயணித்து வருவதற்கு சற்று தாமதமாயிருச்சு. அவன் சிரிச்சிட்டான். என்னங்க மந்திரவாதியா நீங்க? மரம் வந்துச்சு, அதான் பலகையா மாறிச்சு, அதான் படகா மாறிச்சு, அதில் ஏறி வந்தீர்கள். தம்பி, விவாதமே பண்ண வேண்டியதில்லை, நீயே சொல்லிட்ட. ஒரு படகை உருவாக்குவதற்கும் அங்கே யாரு வேணும்? ஒரு தச்சன் வேண்டும், ஒரு ஆசாரி வேண்டும். படைப்புகள் அனைத்தும் சார்பு நிலை கொண்டவைகள். யாரும் யாரையும் சாராமல் எந்த படைப்பும் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் 2 உயிரினங்களை சொல்லி நமக்கு பாடம் சொல்றான். வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அன் இத்தஹதி மினல் ஜிபாலி புயூதா. உலக மருத்துவத்தினுடைய அடிப்படை எதுனா தேன். தேன் இல்லாத மருத்துவம் கிடையாது. இந்த தேனி அல்லாஹ் எப்படி இயக்குகிறான்? தானா உருவாகி தானா பறந்து தானா தேனை சேகரிக்கிறதா? அல்லாஹ் அதனை வழி நடத்துகிறான். பல 100 மைல் பயணிக்கும், தன் பாதையை மறக்காது. இந்த தேனியை அது உற்பத்தி செய்வதை அல்லாஹ் அற்புதமாக சொல்லுகிறான். நல்லதில் இருந்து மட்டும்தான் என்ன செய்யும்? ஒருபோதும் விஷத்தன்மை கொண்டதையோ உயிருக்கு ஆபத்தானதையோ அது உறிஞ்சவே உறிஞ்சாது. தேனீக்களை போல் இருங்கள். தேனியை வைத்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த தேனியை பறக்க வைப்பவன் யார்? திரும்பி கூட்டிற்கு திரும்பி கொண்டு வருபவன் யார்? இப்ப நம்ம கார்ல மாட்டிக்கிறோம், என்னங்க ஜிபிஎஸ்? தேனிக்கு என்ன ஜிபிஎஸ் இருக்கு? நம்ம ஜிபிஎஸ் மாட்டிட்டு போய் நேர மேம்பாலத்திலிருந்து விழுந்துடுறோம். ஏன்னா அது அப்படி ரூட்டை காமிக்குது. இந்தந்த செடிகளில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. மகரந்த சேர்க்கை யார் சொல்லி கொடுத்தது? அதை தாண்டி ஏதாவது ஒத்து வராததை நுகர்ந்து அது வந்து விட்டால் ராணி தேனி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிடும். ஒரு பெரிய நிர்வாகத்தை தேனியின் மூலம் அல்லாஹ் சுட்டி காண்பித்து, தேனியை படைத்தவன் யார்? நீங்கள் தேனீக்களாக இருங்கள். இன்னொன்னு சொல்றான். குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்றான், எதை படைத்தவர் என்று சொல்லுகிறார்களோ அந்த உருவாக்க பொருட்கள் தன் மீது ஈ அமர்ந்தாலும் அதை விரட்டுவதற்கு கூட சக்தி இல்லாது. இந்த ஈ என்ன செய்யும்? எல்லாத்திலையும் உட்காரும், எல்லாத்திலையும் உட்காரும், எல்லாத்திலையும் அடிவாங்கும். தேனினுடைய மரியாதையும் ஈயினுடைய மரியாதை. ஓமீன்களே,
குர்ஆன் அறிவு பெட்டகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனாலதான் இப்படி சொல்றான். சிந்திக்க மாட்டீங்களா? உங்க இதயத்துக்கு என்ன பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா? தான் கட்டமைத்த சமுதாயத்தினுடைய அடிப்படை பாடமே படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். சட்டம் ஒழிச்சாங்க பெருமானார். எங்கிருந்து படிக்கணும்? உத்லூபுல் இல்ம மினல் மஹதி இலல் லஹத். தாயினுடைய மடியிலிருந்து கபரு வரைக்கும் படித்துக் கொண்டே இருங்கள். இந்த சிலபஸுக்கு 12 வருஷம் 22 வருஷம் அல்ல, கிடையாது கிடையாது. ஏன்னா இறை சார்ந்த இந்த கல்வி உலகத்தில் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும். இபாதத்துகளை சரி பண்ணி தரும். நாங்களாம் ஓதவே இல்லை, நாங்களாம் படிக்கவே இல்லை, இப்படி போய் அல்லன்னு சொல்லுவியா? வெக்கம் இல்லாமல் சொல்லுவியா? நீ ஓதலன்னு சொன்னா தொழுகையின் சட்டங்கள் உனக்கு தெரியாது. உன்னுடைய தொழுகை செல்லாமல் ஆகிவிடும். நோன்பின் சட்டங்கள் தெரியாது. நோன்பில் எது கூடும் எது கூடாது முதல்ல கத்துக்கோ. சரி, எல்லாரும் எல்லாத்தையும் படிக்க முடியுமா? எது தேவையோ தேவையானதை தேவையான நேரத்தில் கற்றுக்கொண்டுதான் அதை செயல்பட வேண்டும். ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போறாரு, நாம எப்படி தயாராகும்? கோயம்புத்தூர்ல கிடைக்காததா? குடும்பமே சேர்ந்து பெங்களூருக்கு போய் என்ன செய்வாங்க சொல்லுங்க? பத்திரிக்கை அப்படி பார்த்துட்டு டேட் எது, மண்டபம் பேர் கூட பார்க்க மாட்டோம். டேட் எது, மண்டபம் எது, தூக்கி எறிஞ்சாச்சு. அதுக்கு 400 ரூபா 600 ரூபா 1000 ரூபா அவங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை காமிக்கணும். துணி நகைகள் எல்லாம் தயாராக வேண்டாம்னு சொல்லியே. மன வாழ்க்கைக்கு ஈடுபட போகக்கூடியவர்களுக்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்த இல்லறத்தின் வழிமுறைகள் கல்வி, அதை கற்றுக்கொண்டவர்கள் சுபிட்சமாய் வாழுகிறார்கள். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கார், ரசூல் இப்படி சொல்லியிருக்காங்க. எல்லா இபாதத்தும் வாழ்க்கையினுடைய அத்துணை முறைகளும் பேசிக் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பெருமானாருடைய பாடம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இஸ்லாமிய கல்வி இறை கல்வின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது, சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்றது, இன்னா லில்லாஹ்னு சொல்றது, தொழுகைக்கு வரும்போது தொப்பியை போட்டுக்கிறது, வீடு ஓப்பனிங்ல ஒரு துவா ஓதுறது, ஜனாசாவை கூட்டமா போய் அடக்கிறது, இதா சடங்குகளா? ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வை வெளிப்படுத்தக்கூடிய இல்மு ஞானம் அவனுக்கு பிறக்க வேண்டும். நகை வெட்டுறோம்லங்க, வெட்டுறமா இல்லையா? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு ஜும்மால உங்களை சுத்தப்படுத்திக்கிங்க. நாங்கள் நகத்தை ரொம்ப வளர்த்தாத. இப்போ வெட்டும் போது அப்படி சின்னதாக யோசிக்க வேண்டியது. இந்த ரப்பே வெட்ட வெட்ட வளர்த்திட்டே இருக்கிறியே, என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? இந்த நகம் வெட்டப்பட்டவைகளோடு கியாமத்தில் எழுப்பப்படும் பொழுது அத்துணை நகங்களோடும் ரோமங்களோடும் மனிதர்கள் எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எல்லாத்திலையும். இந்த இல்மு என்பதற்கு அளவுகோலோ வட்டறையோ கிடையாது. எது எது எல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துமோ, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, தேவைக்கு ஏற்ப நீ கத்துக்க. வெளியூருக்கு போற சிம்பிள், நம்ம பயண தயாரிப்பு அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. மார்க்கம் என்ன சொல்லுது? பயணப்படுறியா, வியாழக்கிழமை வெளியூருக்கு போகாத. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஜும்மா தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் போயிட்டு கண்டிப்பா வந்துடுவேன், அந்த உத்தரவாதம் உனக்கு கிடையாது. ஜும்மா என்பது ஏழைகளுடைய பெருநாள். பெருமானார் சொல்றார்கள், இரவு நேரங்களில் பயணங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நேரம் சுருக்கப்படுகிறது. நாங்க தஜ்ஜுல் அலம், பூமியினுடைய நாம 450 கிலோமீட்டர் சொல்றது பகல் பயணத்திற்கும் இரவு பயணத்திற்குமான நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்புறம் எந்த இடத்திலேயும் தொழுகை தவற விடக்கூடாது. அல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்திருக்கிறான். சுன்னத்து நபிலெல்லாம் தொழுகணும், ஆனால் ஃபரலை விட்டு விடாது. சில பேர் கேட்பாங்க, ஏங்க தெரிவித்து லொஹர் 4-2 ரக்காத்தா மாறுது. சரி, இப்ப சுன்னத்து நபிலெல்லாம் கடைசி டைம் உனக்கு ஒரு நேரம், அந்த இடத்துல தப்பு இருக்கா, தொழுது பயன் போயிட்டே இருக்கு, நேரம் நல்லா இருக்கு, அங்கேயே போய் ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறியா, அப்போ உனக்கு ஜமாத்தோட 4 தான் வரும். நீ ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி என்பதனால் கஸ்ருடைய சட்டங்கள் என்ன? நான் எங்க இருந்து
இந்த 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை தொழுகணுங்கிற சட்டம் எனக்கு வரும்? எத்தனை நாள் வரும்? நான் திரும்பி வர்றது எத்தனை நாள்? இது அத்தனையும் பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு பிரயாணம், தன் பிரயாணத்தின் போது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பயுமே கையில் மிஸ்வாக்கு, ஒரு சீப்பு, நறுமண பொருட்கள், நெகவெட்டி. ஏன்னா பிரயாணம் என்பதே நரகத்தினுடைய ஒரு துண்டு என்று சொன்ன பெருமானார் பிரயாணத்திலே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, தன்னை அழகாய் வைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொன்றையும் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் பெருமானார் தான் நிறைவாக தந்திருக்கிறார்கள். அதுல மதீனாவுடைய வாழ்வு பெருமானாருக்கு வசப்பட்ட போது இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய முதன்மையான கடமை என்னன்னு சொன்னா, அடுத்தடுத்த தலைமுறை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த கல்வி போய் சேருவதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட பெருமானார் அந்த மண் தரையில ஈத்த மரங்கள் அதனுடைய ஓலைகளால் வேயப்பட்டு அழகான ஒரு மஸ்ஜிதும் அதனுடைய வராண்டாவில் ஒரு மதரசாவை பெருமானார் உருவாக்கினார்கள். மதரசாக்கள் தான் சமுதாயத்தினுடைய உயிர் நாடி. குழந்தைகள் தொழுகிறாங்க. எப்படி தொழுகிறாங்க சொல்லுங்க? எப்படி தொழுகிறாங்க? மதரசாவில் கற்றதைத்தான் தன் தொழுகையில் வெளிப்படுத்துகிறார்கள். அழகா தக்பீர் கட்டுறான், உஸ்தாது சொல்லி கொடுத்தாரு, சனா ஓதுறான், அல்ஹம்து சூரா ஓதுறான், துணை சூரா ஓதுறான், கற்க அமலில் கொண்டு வருகிறான். இது நம்ம சமூகத்தில் கவனிக்காத ஒன்று எதுனா, நம்ம பார்வையில் எல்லாம் மன்னிக்கணும், இந்த சொந்த சமுதாயத்தினுடைய பார்வையில் மதரசாக்களை எதீம்கானான்னு பார்த்து பழகிட்டாங்க. பையன் டியூஷனுக்கு போகிறாங்க, அவங்களாம் சொர்க்கவாசி. எந்த பசங்களாம் சார் இந்த பாவம் சும்மா விடாதுங்கிறேன் நான். இந்த பாவம் எங்கே கொண்டு போய் நிறுத்த தெரியுமா? இந்த டியூஷனில் சேர்த்து விட்டு மகனுக்கு நிறையா வேலை இருக்கு. காலையில் டியூஷன், சாயந்தரம் டியூஷனு, 8 மணி நேரம் ஸ்கூலில் அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. அத்தா மகன் எல்லாம் சேர்ந்து அவனை அவளியாக உருவாக்க போகிறாங்க. அவன் தான் உன்னை கொண்டு போய் ஹோமில் விட போகிறான்னு புரிஞ்சுக்கும். இதை விட கேவலமாக சொல்ல முடியாது. படிக்க வைக்கலாம். அல்லாவை மறுக்கிற அல்லது மறக்கிற இந்த கல்வியை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. நான் நல்லா எழுதி வச்சுக்கங்க, மதரசாவுக்கு அனுப்பாத குழந்தைகள் உங்களுக்கு சோதனைகளாகத்தான் வந்து சேருவார்கள். ஏன்னா அவங்க என்ன படிக்கிறான்? அல்லாஹ்வுடைய வார்த்தையில படிக்கிறான். தாயின் பாதடியில் சொர்க்கம். இதை நீ சொல்லி கொடுப்பியா? சொல்லுங்க. ஒரு அப்பனா இருந்து நீ சொல்லி கொடுப்பியாங்க? தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம். உள்ள போற சாப்பாடெல்லாம் ஹலாலா இருக்கட்டும். இந்த பிஞ்சு மரத்துல ஆணி அடிக்கிறதுன்னு சொல்றாங்களா இல்லையா? பச்சை மரத்தில் ஆணி அடிக்க அந்த குழந்தையினுடைய இதயத்தில் அவனை கெடுக்கிறது நாம தான். இந்த பாடம் வந்து உஸ்தாதுக்கு முன்னால் அமர்ந்து தொடங்குறான், அலி பா தான் தொடங்குறான். நாம இப்படித்தான் நினைக்கிறோம். ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், ஒரு வேதத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இல்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருந்து அல்லாஹ்வை அறிகிறார்கள். தன்னை சுற்றிலும் இருக்கிற இந்த துன்யாவுடைய வாழ்வை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த வயசுலேயே அழகா போய் நீங்க பாருங்க, நாங்க உருவாக்குறோம், நீங்க கெடுக்கிறீங்க. நான் இப்படித்தான் சொல்லுவேன், நாங்க உருவாக்குறோம். அவனை போடு ஒழுக்கமா போய் பிஷாப்புக்கு போய் உட்கார்ந்து கழுகிட்டு வராங்கிறோம். 5 வயசு பையன், 3 வயசு பையன் அழகா கேட்கறான். மக்ரிபுக்கு போய் பெரியவங்களை விட ஒது செஞ்சுட்டு வந்து முன்சப்புல வந்து உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி திக்ர் ஓதுறான். இதுதானே அடுத்த தலைமுறை. அவனுக்குள்ளதான் அங்க முத்தவள்ளி இருக்கிறான். அடுத்த முத்தவள்ளி எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கிறான். நீ மதரசாக்கு அனுப்ப மாட்டேன்னா நீ என்றைக்கு உனது பிள்ளைகளுக்கு ஒது செய்வதை கற்றுத் தந்தீர்கள்? ஒரு தந்தையா, மகனை இங்கு வா, இப்படித்தான் ஒது செய்யணும். நமக்கு அவனுக்கு தான் டிஸ்டன்ஸ் ஆச்சு. நம்ம பேச மாட்டோம். நம்ம பெரிய ராணுவம் இருக்கு மாதிரி, ஏய் அவனை என்னன்னு கேளு. அவன் தெரியும் அவங்க அம்மாட்ட கேட்பான், அந்த அளவுக்கு என்ன வேணும்னு கேளு. நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் குறித்து வருத்தப்படுவதற்கு பின்னால் அவனை நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தீர்களா? சும்மா 1/2 மணி நேரம்
ஒரு அரை மணி நேரம். அதான் நான் சொல்றேன், மதரசாக்கள்னா என்னன்னா எத்தீமான பிள்ளைகள்லாம் ஓதுறது. நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நம்ம கஷ்டம்லாம் போயிடும். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு சமூக பழக்கங்கள் இதெல்லாம். அல்லாஹ் மன்னிப்பானாக. பெருமானாருடைய பாடம், ஒரு சமூகத்திற்கு கல்வியை கொடுங்கள், அந்த கல்வி அல்லாஹ்வை நினைவூட்டட்டும். மதரசா தொடங்கினாங்களா, மாணவர்கள் 400 பேர்கள் சேர்ந்தார்கள். வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. நம்மள மாதிரி அவங்களும் சொன்னாங்க, தோட்ட வேலை இருக்கு, வெளியூருக்கு போகணும், பிரயாணம் இருக்கிறது, பிள்ளைக்கு எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஒதுக்கிங்கப்பா. இந்த 400 பேருக்குள் பெருமானார் ஒரு சகாதத்தை உருவாக்கினார்கள். ஏன்னா இந்த சமுதாயத்தினுடைய மூத்த கல்வியை கற்ற சமூகம் சஹாபாக்கள். 400 பேரை வச்சு பெருமானார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. இந்த 400 பேர்களும் ஏழைகள், சோற்றுக்கு வழி இல்லாதவர்கள். ஆனா பசியை விட, உடைய விட, வாழ்வாதாரத்தை விட எது கொடுக்கணுமோ அதை கொடுப்பதில் பெருமானார் தீவிரம் காட்டினார்கள். தனக்கு வர்ற அன்பளிப்பெல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஒரு பெருச்சம்பழம் ஆளு கொஞ்சம் சூப்பிக்கோ, இந்த ஒரு கிளாஸ் பால் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோ, ஓடு, படி படி படி. நீங்க ஹதீஸை புரட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஹதீஸ் பார்த்தாலும் இப்படி ஒரு பேர் வரும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். படிச்சிருக்கீங்களா? யார் அவரு? யார் அவரு? பெருமானாரே கதி என்று கிடந்து ஓதியவர், படித்தவர். அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். இந்த 400 மாணவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்ட பெருமானார் உலகத்துல இன்னைக்கும் 100% சக்சஸ் எந்த நாட்டும் பண்ணல. இந்த படிக்காதவங்கள அரசாங்கம் தேடி தேடி போன் பண்றாங்க, ஏன் உங்க குழந்தை படிக்கல, இடைநிற்றல் ஏன் ஏற்பட்டது, அதனால அவன் ஸ்கூலுக்கு வராட்டியும் பரவாயில்ல, வீடு தேடி வரும் கல்வி முறை போராடுறாடா இல்லையா? ஆனால் பெருமானார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 100% கொடுத்தாங்க. சொன்னாங்க, வயசு வித்தியாசம்லாம் கிடையாது என்னுடைய சிலபஸுக்கு, தாயினுடைய மடியில் இருந்து கபரு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு. ஒன்று செய், 2 பேர் சகோதரர்களாக மாறி விடுங்கள். நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போ, சம்பாதிக்கிறதுல 2 பேருக்கு 50-50 வச்சுக்கோங்க. நீ வந்து ஓது, நீ ஓதியதை அவனுக்கு கற்றுக்கொடு. இவ்வளவு அருமையான வேலை. நம்மளும் சொல்லலாம், கடையில் ஆள் இல்லை, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன், என்னால் தொழுகையும் முடியல, உதவும் முடியல, பக்கத்து கடைக்காரன்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டுக்க, நான் சாப்பாடுக்கு போயிட்டு வர வரைக்கும் கடையை பார்த்துக்கன்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? அதில் நான் என் சம்பாத்தியத்தில் உனக்கு கொஞ்சம் தருகிறேன், நீ போய் ஓதிட்டு வா. கடையில் கொஞ்சம் ஃப்ரீ நேரத்தில் இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் இப்படி இருக்கிறாங்க. இந்த ஃப்ரீ டைம் கிடைச்சதான் டப்புன்னு குரான் எடுத்து ஓதுறவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களெல்லாம் பார்த்தா சொர்க்கவாசிகள் மாதிரி ஆசையாக இருக்கு. மூமின்களே, கல்விக்கு வயதில்லை. சரி, அந்த காலம் உருவாக்கத்தினுடைய காலம் அப்படி இருந்தது. அதற்கடுத்து பெருமானார் இந்த சிறுவர் சமூகத்தின் மீது கொண்ட அதீத அக்கறை. அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, ஒரு மொஹல்லா, அங்க பள்ளிவாசல் இருக்கணும், அதுக்குள்ளேயே மதரசா இருக்கணும், பக்கத்திலே கபிரிஸ்தான் இருக்கணும். ஒரு நல்ல சூழ்நிலையில் மார்க்க அறிவோடு அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும். எந்தெந்த பள்ளிகள்ல குழந்தைகளின் சப்தங்கள் கேட்கவில்லையோ அடுத்த தலைமுறை வழிகேட்டை நோக்கி பயணிக்கிறதுன்னு நினைச்சுக்கங்க. நான் வந்து தொழுகிறேன், நான் வந்து குர்ஆன் ஓதுறேன், எப்படி இலக்கணம். இன்னைக்கு தேசத்துல பெரிய அச்சுறுத்தல் நமக்கு தெரியாது. பாசிசத்தினுடைய அவங்களுடைய திட்டமே என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம்கள் எங்க உருவாகிறாங்களோ அங்க தடுக்கணும். எங்க உருவாகிறாங்க சத்தமா சொல்லுங்க. நமக்கு அதை கவலை இல்லையே. புல்டோசர் வச்சு மதரசா இடிச்சுட்டு போறான். மதரசாக்கள் தான் ஒரு தலைமுறை உருவாகிறது. உன் பிள்ளை இல்லை, இது அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். யார் கவலைப்பட்டிருக்கோம்? பயங்கரமா சில நேரத்தில் அறிவு நினைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? பிரச்சனை, மறுமையில் வெற்றி பெறணும். ரொம்ப எளிமையானது என்ன? 10 குர்ஆனை வாங்கி கொண்டு போய் பள்ளியில் வச்சிடலாம். நீ அந்த சுருக்கம் போயிடுவியா? எவன் சொல்லலாம்? அப்படி பள்ளிவாசலுக்கு தண்ணி வாங்கி வச்சுக்குவோம். நல்ல சேவைகள், அதற்கான நன்மைகள் கிடைக்கும். நீ குர்ஆனை ஓதுனாயா? எல்லாம் கேட்கிறான்ல.
இந்த குர்ஆனை ஓதி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதான்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வான்வெளி இரவு பகல் மாற்றங்கள், அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான இந்த படைப்புகள் அனைத்தையும் சிந்திக்கிறார்களே, அவங்க தான் சிறந்தவங்க. இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் அதை சிந்திப்பார்கள். மோமின்களே, நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம, நீங்க ஒன்றும் இல்லைங்க, காலையில் பெரும்பாலும் காலையில் டிஃபன் எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்க? 4 இட்லி, சில பேர் 16 இட்லி இருக்கலாம், சரி ஓகே பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் 1 கோடியில் ஆக போகிறது இல்லை. மதியானம் சொல்லுங்க, ஒரு 150 ரூபாய்க்கு சோறு, அவ்வளோதான். பிரியாணின்னு சொன்னால் ஒரு 500 ரூபாய் ஆகும், அவ்வளோதான். நைட்டுக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு நல்லா திங்கிறக்கு எவ்வளோ ஆகும்? 1000 ரூபா மீடியமாக சொல்லுங்க. 2000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? இஎம்ஐ இல்லாத ஆள் யாரு? கடன் இல்லாத ஆள் யாரு? ஓடுறான் அங்க 5 சென்ட், இங்க 10 சென்ட், இது லாரி, இது காரி, என்ன யாருக்கு? மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும். நீ என்ன மக்களை படைத்தவனா? நீ மக்களை படைத்தவனா? என் மக்களுக்காக என்று சொத்தையும் வீடுகையும் தொழில்துறையும் உருவாக்குற நீ, அல்லாஹ் எனக்கு கொடுத்த தீனின் படி என் பிள்ளைகள் வரணும், அதையே நீ கவலைப்படல? அது ஏன் கவலைப்படல? ஹஜ்ரத் வேணா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு ஒதுக்கிடுங்க, இது ரொம்ப ஓவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசர் கூப்பிட்டு சொன்னார், எவ்வளோ பெரிய இமாமு, என் பிள்ளைக்கு டைம் இல்லை, நீங்க வந்து ஓதி கொடுங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த கல்வியை தேடித்தான் வர வேண்டுமே தவிர இது தேடி வராதுன்னா. மதரசாக்கு எங்கிட்ட வந்து ஓதுச்சுன்னா நான் ஆசிரியராக இருந்து அது மாணவராக இருந்து கற்றுக்கொள்ளும். நான் உங்க வீட்டுக்கு போனா அது என்ன வேலைக்காரனா பார்த்துட்டு கால் மேல கால் போட்ட அப்புறம் அது அலிஃப் எடுத்து என்னங்க பாவுக்கு எடுத்து கபிரிஸ்தான் போட. யோசிங்களேன், அவ்வளவு தரம் கெட்டதா அல்லாஹ்வுடைய இல்மு இந்த சமூகத்தினாலே புறக்கணிக்கப்படுவது அவ்வளவு அநியாயமா? ஓதன குழந்தைகள்லாம் என்ன வீணா போயிட்டாங்களா? ஏதோ ஒரு இடத்துல அந்த குர்ஆன் அந்த குழந்தைகளை காப்பாற்று. நீ காசு பணமெல்லாம் எத்தனையோ பெற்றாங்க, மௌத்தா போனா அந்த குழந்தைகள் அனாதையா நிக்குது, ஒண்ணுமே பேக்ரவுண்ட் இல்லை, அவன் சமூகத்தில் நின்று சாதிக்கிறான். நீ அல்லாவா அவன் அல்லாவா? பிள்ளைகளுக்கு வேணுங்க, சேர்த்தி வை, நல்லா கொடு, கூடவே அல்லாவை கொடு, அல்லாவை கொடு. மோமின்களை, இந்த காலத்தில் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் துனியா துனியா துனியா. அதை தாண்டி அல்லாஹ்வை காட்டி தருகிற மதரசாக்கள் 5 பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. 1வது யார் தெரியுமா? பெற்றோர்கள். பெற்றோர்கள் நீங்க என்னங்க, காலம் ரொம்ப பயங்கரம். கிட்டத்தட்ட 3kg தொடங்கி +2 முடிக்கும் போது எத்தனை வருஷம் சொல்லுங்க? 12 ஒரு 3 17. காலேஜுக்கு போனா ஒரு டிகிரி 3 வருஷம், 20 ஆச்சா? ஒரு டிகிரியில ரெடி ஆயிடுவானா? ஆகாது. அடுத்து ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு போறானா அது ஒரு 3 வருஷம். இப்ப எல்லாம் பெற்றோர்கள் கவலைப்படணும், பொட்ட புள்ள படிக்குதுன்னு சொல்லி 1 2 3 டிகிரி தாண்டி 26 வயசு 28 வயசு திருமணம் ஆகாமலேயே அல்லாவை மறந்து பெண் பிள்ளைகளின் கடமைகளை நிறைவேற்றாத பெற்றோர்களை அல்லாஹ் அதே கல்வியால் தலை குனிய வைக்கிறான். இதுதான் இன்றைய தேதியினுடைய நிஜ நிலவரம். ஏன் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானார் சொன்னாங்க, பொம்பளைகிட்ட பொறுப்பு கொடுத்த சமுதாயம் நாசமா போயிருந்தாங்க. படிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் கரெக்டு. லகான் யார்கிட்ட இருக்கணும் சொல்லுங்க? பிடி யார்கிட்ட இருக்கணும்? கணவன் இருக்கணும். அவன் பிடி எங்கே இருக்குன்னா அவன் 2 வீலரில் பின்னாடி உட்காந்துக்கிறான். எஸ் மேம், டேய் நான் வர்றக்குள்ள நூடுல்ஸ் செஞ்சு வை, நம்ம 2 பேரும் சேர்ந்து திம்போம். சரிங்க மேடம்.
நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சொல்றேன். அடிமைகளாக, அப்பாவிகளாக, பாவப்பட்டவர்களாக நம்ம தாய் தாப்பா உருவாக்கலையே. காசு இருக்க இல்லையே, டேய் நீ ஆம்பளடா, நீ தான் குடும்பத்தினுடைய பொறுப்பாளி, நம்மளை அப்படி வளர்த்துனாங்க. நம்ம அப்படியே முறைச்சி வடிச்சு அப்புறம் நைட்டான காலில் விழுந்துருவோம், அது வேற. ஆனால் இவன் ஸ்டார்டிங்லே காலில் விழுந்துடுறாங்க. மண்டபத்திலிருந்து போகும்போதே அதை பிடிச்சிட்டு பின்னாடி இப்படி போகிறான். படிச்சிருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆனால் தன் பொறுப்புகள் உணர்த்தப்படாத ஒரு தலைமுறை. அந்த பொறுப்புகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனின் வழியே, பெருமானார் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஹதீஸின் வழியே. பெருமானார் அந்த சின்னஞ்சிறு சிறார்களை எல்லாம் அழைச்சு அவங்க வயசுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த ஞானம் கிடைப்பதினால் அந்த குழந்தைகள் பெருமானாரை சுற்றி சுற்றி வந்தார்கள். நீங்க பாருங்க, மதரசால அந்த இல்மு படிச்சுட்டா அதனுடைய ரியாக்ஷன் வந்து உங்க வீட்லயும் தெரியும். அதான் சொல்றேன், நாங்க உருவாக்குறோம், நீங்க நாசமாக்குறீங்க. அந்த குழந்தை, சின்ன குழந்தைங்க குழந்தை விடுவாங்களே இல்லையா, 4 வயசு 5 வயசு மதரசா முடிச்சுட்டு வரும், சின்ன குழந்தை, அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், வேன் வந்துருச்சு, அது சலாத்தையும் மறந்துடுது. என் தாய் வலைக்கும் அஸ்ஸலாம் திருப்பி சொல்லக்கூடாதா? தந்தை ஒரு நிமிடம், மகளே அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு வந்திருக்க, எங்க அந்த சூரா சொல்லு. அந்த குழந்தை மனதிற்கு எதிர்பார்ப்புகளை பெருமானார் தந்தார்கள். பெருமானாருக்கு எப்ப தண்ணி தேவைப்படும், எப்ப பாத்ரூம் போவாங்க, எப்ப உதவு செய்வார்கள், எப்பொழுது வெளியே போவார்கள், சிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் உதவு செய்ய போறாங்க, கொண்டு தண்ணி கொடுப்பாங்க, மிஸ்வாக் எடுத்து கொடுப்பார்கள், செருப்பை பணிவிடை குழந்தைக்கு தானே தேவை. நீங்க பாயிண்ட சொல்லுங்க, டேய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, உங்க ஐயா நம்ம முடியான்னு கேட்கலாம். ஐயம் வெரி பிஸிங்கிறான். சின்ன மாற்றம். நான் படைக்கவில்லை, என் ரப்பு படைத்தான். அந்த ரப்பு கேட்பான். சொர்க்கத்திற்கு தகுதியான பெற்றோர்கள் குழந்தைகளினால் நரகம் போய் சேருவார்கள். அதனால நாங்க ரொம்ப பிஸி, நிறைய சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, என்னால குழந்தைகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா நீ தந்தையே கிடையாது, நீ ஒரு ஆணே கிடையாது. பெற்றோர்களுக்கு தான் முதன்மையான அந்த அறிவு இருக்க வேண்டும். ஒருத்தர் மதீனாவின் ஆலிம் என்று புகழப்பட்டார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கிட்ட ஒரு மாணவர் இருந்தார், ரபிஅத்துர் ராய், மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். மஸ்ஜித் நபவியில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் போருக்கு புறப்பட்டு போகிறார், ஜிஹாத். அந்த காலத்தினுடைய அவர்களுடைய தீர்க்கமான சமூக பணிகள். இப்ப மனைவி கர்ப்பிணியா இருக்கு. என்ன செய்யறாரு, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போறேன், திரும்பி வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாய், இந்த காசெல்லாம் வச்சுக்கோ, அந்த குழந்தையை சாலியான குழந்தையாக வளர்ப்பது உன் கடமைன்னு சொல்லிட்டு போயிட்டார். போருக்கு போயிட்டார். அல்லாஹ்வுடைய நாட்டம், திரும்பி வர்றாரு. 17 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றார். வந்தவர் நேர பள்ளிவாசலுக்கு போனார். பார்த்தா அங்க ஒரு அழகான இளைஞர், நல்ல ஒரு 17-18 வயசு இளைஞர், அருமையாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட பவ்யமாய் கற்றுக்கொண்டு இருக்கிறார். வாசல்ல உட்காந்து இப்படி பார்க்கிறார். நம்மளும் மனைவிய நிறை மாத கர்ப்பிணியா விட்டுட்டு போனோம், நம்ம குழந்தை என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, இந்த பாத்தியா கிட்டத்தட்ட இந்த வயசு தான் இருக்கும், நமக்கு ஒரு பையன் இப்படி இருந்திருந்தா நான் எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டிருப்பேன், எத்தனை பேர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை கற்றுத்தருகிற ஆசான் அப்படியே நினைச்சிட்டு தொழுதுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. உள்ள போனவன மனைவிட்டு கேட்கிறாரு, இப்பதான் நான் வந்தேன், பள்ளிவாசல்ல பார்த்தேன், ஒரு அருமையான இளைஞர், என்னமா பாடம் நடத்துறாரு, இந்த தீன் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருவதற்கு ஒரு ஆசிரியரை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அம்மா எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, அமானிதமாக 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிறை மாத கர்ப்பிணியாக காசு கொடுத்து விட்டுட்டு போனீங்களே, அதற்கு பிறகு பிறந்து வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தையை நான் எந்த அளவு உருவாக்கி இருக்கிறேன் தெரியுமா? நீங்க பள்ளிவாசல்ல பாடம் நடத்துற ஆசிரியரை பார்த்தீர்களே, அவன்தான் நம்ம பையன். இப்படி எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கோம்? என் மகன் ஹாஜியா இருக்கிறாரு, என் மகன் சமூக பணிகள்ல உச்சத்தில் நிற்கிறாரு, என் மகன் குடும்பங்களில்
ஒருங்கிணைக்கிறார். நான் செய்யாத அறப்பணிகளை எல்லாம் என் மகன் செய்கிறான். அவனுக்கு ஊட்டமாக அடிப்படையாக இருந்தது கற்க வேண்டிய வயதில் மார்க்கத்தை கற்றுக்கொண்டான். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு தேதியில தமிழ்நாடு முழுவதும் எங்க பார்த்தீங்கன்னா ரமலானுக்கு முன்னாடி ஆண்டு விழாக்கள் நடக்கும். இப்போ குழந்தைகளை உற்சாகப்படுத்திருக்கு. இந்த பள்ளி எடுத்துட்டீங்கன்னா 500 குழந்தைகள் ஓதிட்டு இருந்த மஸ்ஜிது. மிகுந்த முக்கியத்துவம். மொஹல்லாக்கள் பிரிஞ்சுதான் அங்கே போயிட்டாங்க. ஒரு 100-150 குழந்தைங்க வர்றாங்க. அதுவும் குச்சியை காட்டினாலே ஓடிடுது. ஓடிட்டு அவங்க அத்தாவை கூட்டிட்டு வந்து உஸ்தாது முறைக்கிறாரு. அவரு என்னென்ன கேட்கறதில்ல, வந்தவொடனே அதிர்த்து அடிக்க பார்க்கறாரு. மார்க்கத்தினுடைய பலகீனம். இதை சொல்றேன் நான். பெற்றோர்களுக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் படைக்கவில்லை, அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. உங்க அத்தா அம்மா உங்களை என்ன பண்ணாங்க, நீ உன் பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கிற? கண்டிப்பாக சமுதாயமே கேட்காது உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன சம்பாதிச்சு வச்ச. அவனோட நசீப் இருந்தா சம்பாதிச்சுக்குவான். அவனை நல்லவனா உருவாக்கி கல்வியை கொடுத்தா போகும் வழிக்கு போயிடுவான். பெருமானார் 2 சொன்னாங்க. ஊருக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி உன் குழந்தைகளை அனாதை ஆக்கிறாத. 2மே வேணும். ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். பெற்றோர்கள் அங்கதான் உருவாகும். 2வது ஆசிரியர்கள். மார்க்க விஷயத்தை பொறுத்த மட்டிலும் உலமாக்களாக இருந்து குழந்தைகளுக்கு போதிக்கிற அந்த சிரமங்களில் பெரும் ஒத்துழைப்பு குறைவு பெற்றோர்கள் தான். நம்மளாம் ரொம்ப செலவு கொடுக்குறோம். காலையில் வேன் வருதான் பரவாயில்ல, சாயந்தரம் அனுப்புங்க, இல்லை சாயந்தரம் டியூஷன் இருக்கு. இப்போ நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. உங்கள் குழந்தை ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு அபாரமானது. அதற்கு தலிரதி இல்லாமல் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு எழுத்தை ஒருவர் கற்றுத்தந்தாலும் நான் அவருக்கு அடிமை. நான் அவர் விரும்பினால் என்னை வைத்துக் கொள்ளட்டும், இல்லைன்னா வித்துருட்டும். நான் அந்த ஸ்டேட்ட சமூகத்தில் இருக்கா. 3வது சமூக பொறுப்பாளிகள், ஜமாத்தினுடைய நிர்வாகிகள். தொழுகையாளிகளுக்கு வசதி பண்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கூடவே கூடாதுங்க. 2 ரக்கா தொழுதுட்டு போறக்க அவருக்கு ஏசி, அவருக்கு கார்பெட்டு, அவருக்கு குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி செய்யணும். மதரசாவை வளர்ப்பதுதான் ஒரு நிர்வாகத்தினுடைய முதன்மையான கடமை. ஏன்னா அடுத்த தலைமுறை அங்கிருந்து தான் தொழுகையாளிகள் உருவாகிறாங்க. தன் மகன் தொழுகிறத அத்தா பார்க்கிறாரு, இன்னும் நீட்டா தொழுகிறான், அழகா தொழுகிறான், நமக்கு இன்னும் அத்தையாத்தே வர்றது இல்லையே. மாற்றங்கள் இருக்கா இல்லையா? மாற்றங்கள் இருக்கா இல்லையா? ஒரு கால் நம்ம பள்ளியில பண்றாங்க. இங்க ஓதக்கூடிய குழந்தைகளை ரமலானுடைய மாசத்துல தராவீகள் 2 ரக்காத்து தொழுக வைப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? பின்னால் நின்று தொழுகிற தந்தை ஆனந்தப்படட்டும். முசல்லா அப்படி எல்லாத்துக்கும் வாச்சிடாதுங்க. எல்லாத்துக்கும் வாச்சிருமா? கல்விப்படிதான் பிரதானமானது. ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் நிர்வாகத்தோடு சேர்ந்து அவங்க கேட்கணும். நிர்வாகத்துக்கு என்னங்க குழந்தைங்க கம்மியா இருக்கிறாங்க, ஏன் வரல? உங்க பிள்ளை எங்க? உங்க பிள்ளை எங்க? அவர் திருப்பி கேட்கிறாரு, உங்க பிள்ளை எங்க? 2 பேரும் பேசாம இருந்துக்கும். நிர்வாகத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. மொஹல்லாவின் குழந்தைகளை நான் நிறைய ஊர்களுக்கு போகும்போது சில அதிசயங்கள்லாம் பார்க்குறேன். நாகர்கோயில்ல சிட்டிக்குள்ள பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. ஒரு 7-8 வேன் நின்றுச்சு. ஏன்னா ஆம்புலன்ஸான்னு பார்த்தா அந்த ஜமாத் நிர்வாகம் வேன் ஏற்பாடு செய்து கமிட்டி உறுப்பினர்கள் ஃபஜ்ருக்கு வர்றாங்க. தொழுத உடனே வேனை எடுத்துட்டு தூரமான பகுதிகளில் இருக்கிற குழந்தைகளை அவங்களே கொண்டு வந்து விட்டு ஓடி முடிச்சவன வீட்டுக்கு போய் விடுறாங்க. நான் சொன்னேன், சொர்க்கத்தை இங்கேயே பெற்றுக்கொண்ட நிர்வாகம். உழைக்கணும். நிர்வாகம்னா நோட்டீஸ்ல பேர் வரல அப்படின்னு போய் கக்கூசுக்குள்ள கதவு சார்ந்து உட்காந்துக்க வேண்டியதுதான். உன்னை எவனுமே கண்டுக்க மாட்டான். நிர்வாகம்னா என்ன? நோட்டீஸ்ல பேர் போடுறது, தலைவரேன்னு சொல்றதா? அடுத்த தலைமுறைக்கான கல்வியை கொடுப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். இது 3வது பொறுப்பாளிகள். 4வது பொறுப்பாளி சமுதாயம். குழந்தை ரெடி, பெற்றோர் ரெடி, நிர்வாகம் ரெடி. சமூகத்துக்கு சொல்றோம், பள்ளிவாசல் தானா நடக்குமா? தானா நடக்குமா? ஒரு 5 பெஞ்சு வேணுங்க. யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்?
சமூகம் தான் கொடுக்கணும். பள்ளிவாசலை விட மதரசாக்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது 2 நிமிஷங்க. தராவி தொழுகையில கொஞ்ச நேரம் தொழுது வச்சுட்டா போதும், கம்ப்ளைண்ட் வந்துடுது. இந்த அகரத்து சரியில்லை, ரொம்ப நேரம் தொழுது வைக்கிறாரு. அப்ப என்ன செய்யறது? குழுவல்லாக அட்டி 20 ரக்காத்துல குழுவல்லாவது. இந்த டகால்ட்டிய மார்க்கம் குர்ஆனை ஓதுவதை இனிமையாக கேட்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானே. சமூகத்துக்கு பெரிய கடமை இருக்கு. பள்ளிவாசல்ல ஒரு குறைபாடுனா மனமு வந்து சொல்லுவோம், எங்க தொழுகையாளிகளுக்கு குழந்தைகளுக்கு தண்ணி இல்லையா, நான் ஏற்பாடு பண்ணி இந்த குழந்தைகள் நம்ம பள்ளியில சொற்குங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு போய் பாருங்க, 50 வருஷத்து பாய் கிடக்கும். பாவமா இருக்கும். மார்க்கத்தை, இந்த தீனை கற்றுக்கொள்கிற குழந்தைகளுக்கான அடிப்படை நம்மளால முடியும் தானே. ஒரே ஆளுகிட்ட கூட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, யாரும் கேட்க போறதில்ல. ஆளுக்கு 10 போடு. இங்க மதரசாக்கள் சிறப்பாய் நடக்கட்டும். அதை தாண்டி 10 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஜமாத் நிர்வாகம் கவலைப்பட்டது, பெண்கள் பாதுகாப்பாக சுன்னத்து ஜமாத்தினுடைய முறையில பெண்களுக்கு ஒரு கல்வி கொடுக்கணும். முயன்றார்கள், உழைத்தார்கள். ஒரு 120 குழந்தைகள் சேர்ந்தாங்க. ரொம்ப மனசு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. 3 வருட சிலபஸ் போட்டோம். இந்த சுற்றிலும் இருக்கிற மஹல்லாவில், பெரிய மஹல்லா, 4000 குடும்பம் இருக்கு. காலேஜ் ஏழமான பிச்சை எடுத்து காலேஜில் போய் படிக்க வைக்கிறான். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லை. சிலபஸ் போட்டோம். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் நினைச்சோம். டைலரிங் கொடுத்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்கோடு, காலத்திற்கு ஏற்ப வேலை வாய்ப்புக்கான வழிகளை தந்தோம். போன வருஷம் ட்ரை பண்ணோம், ஏதாவது ஒரு டிகிரி யூஜி பண்ண வைக்கணும். ரொம்ப சாதாரண வழிமுறைகள், ஒரு பிஏ பண்ண வைக்கலாம். 21 பிள்ளைங்க வந்தாங்க. பேரண்ட்ஸே சொன்னாங்க, உள்ள ரொம்ப தாங்காது, இதையும் படிச்சு அதையும் படிச்சு. 2 பிள்ளைகள் முதல் செமஸ்டர் எழுதியிருக்காங்க. அவர்கள் 3 வருஷத்துல ஆலிமாவாக ஒரு தன் சுய சம்பாத்தியத்திற்கு ஒரு டைலரிங்னு சொன்னா ஏதோ முதுகு குனிஞ்சு தைக்கிறவருன்னு இல்லை. இன்னைக்கு ஒரு திருமண பெண்ணிற்கான மணப்பெண் ஜாக்கெட் தைச்சா எவ்வளோங்க? 7,000 ரூபாய், 15,000 ரூபாய் தான் ஜன்னல்ல வச்சு கேட்கறாங்கல்ல. நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது. கம்ப்யூட்டர், நம்ம ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அவரே நின்று அந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் கற்றுத்தந்து அவரே சர்டிஃபிகேட்டும் கொடுத்து இது வேல்யூபிள்ங்கிறார். இந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் சின்ன சின்ன வேலைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. காலத்திற்கு ஏற்ப இவ்வளவு பண்ணனாலும் அட்மிஷன் எவ்வளோ தெரியுமா? இப்போ 43 பெண்கள் தான் படிக்கிறாங்க. 150 பேர் கெப்பாசிட்டி. யாரை சொல்றது? சொல்லுங்க, யாரை சொல்றது? உஸ்தாது தப்பா, நிர்வாகம் தப்பா? சமூகம் அனுப்ப மறுக்கிறது. எல்லா வசதியும் கிடைக்குது. எல்லா நிர்வாகமும் அரபிக் கல்லூரியை தூக்கி நிறுத்துவதில் முழு நேர செலவினங்கள் செய்தார்கள். இப்பவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. 150 குழந்தைகளுக்கு அதே செலவு தான். 6 ஆசிரியர்கள். ஏன் இந்த பெண்கள் சமுதாயம் ஏழையா இருக்கிறாங்க? காலேஜ் போகணும். காலேஜ் லைஃப் என்ன லைஃப்? அது என்ன லைஃபுங்க? பைக்கில் பாய் ஃப்ரெண்டோட சுற்றணும், பெற்றோர்களை எதிர்க்கணும், திடீர்னு ஓடி போயிடணும், மொத்த சமூகத்தையும் நாசமாக்கணும். இங்கே வா, ஹலாலான வழி, கோஷா முறைகள், ஹிஜாபினுடைய முறைகள், தாய் தகப்பனுடைய கடமை, இல்லறத்தினுடைய வழிமுறைகள், மாமனார் மாமியாருடைய ஸ்தானங்கள், அதைத்தான் பிரதானமாக கற்றுத்தரோம். அதெல்லாம் விரும்பாத ஒரு சமூகமாக நம் சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிற பொழுது அல்லாஹ்விடமிருந்து ரஹமத்து கிடைக்குமா? சோதனைகள் வருமா? முஃமின்களே, கால ஓட்டம் ரொம்ப மோசமானது. நம்ம பிள்ளைகள் தான் நமக்கு எதிரிகளாக மாறுகிற ஒரு சூழல். பேசிக் அல்லாஹ்வை பற்றிய தக்வா, கபரை பற்றிய பயம். எதையோ சாதித்து விடுவோம். இந்த இளைய தலைமுறையை பார்த்தாலே பயமா இருக்குங்க. நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச காசு அவன் எதையும் கவலைப்படாம செலவு பண்றான்ல. இன்னமும் அத்தான் அந்த டிவிஎஸ் 50 தான் ஓட்டுறாரு. அடிச்சு ஒரு காலை ரணமாயிருச்சு. பையனுக்கு 3 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. அவன் முன்னாடியே என்ன செய்யறான்? வீலிங் பண்ணிட்டு போறான். பொழைக்க தெரியாதா? அப்ப நம்ம அத்தா அப்படி கொடுத்துருப்பாரா? சொல்லுங்க. நம்ம அம்மா எப்படிலாம் 1 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு அக்கௌண்ட்ஸ் கேட்குவோம். என்ன பண்ற சொல்றாங்க. அப்படித்தானே வளர்ந்தோம். பிள்ளைகள் வேணுங்க.
அதை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற பிள்ளைகளாக உருவாக்கி விடக்கூடாது. அப்படின்னா ஒரு ஜமாத்து ஒரு மொஹல்லாவில் முதல் கட்ட நடவடிக்கையே குழந்தைகள் மதரசா. நம்மளும் எவ்வளோ ஸ்கீம்லாம் போட்டோம். வாரத்தில் 2 நாள், மாசத்துல 2 நாட்கள் அரபி கல்லூரியில் பெண்களுக்கான பயான். இங்க மண்டபத்தில் வர்றதே இல்லையே. நாங்கள் இனிமேல் படம் போட்டு காமிக்கிறோம். என்னதான் செய்வது? சமூக மாற்றம் நம்மிலிருந்து உருவாகணும். என் குழந்தை நான் ஓத வைக்கணும் என்று சமுதாயம் முடிவு செய்தால் எல்லா வாய்ப்பு இருக்கு. ஒரு உஸ்தாதை தனியா போட்டு பெரியவங்களெல்லாம் குரான் ஓதிக்கிங்கன்னு நம்மளும் 6 வருஷமா அது நடத்துறோம். பட் யாருமே ஓதனதாக இங்கே ஹிஸ்டரி கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்லுவோம், நடந்தது எல்லாம் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? என் பையன்தான் ஓதணுமா, நீ ஓத மாட்டியா? ஒன்றும் இல்லை, பஜ்ரில் வேற வழியே இல்லாமல் தமிழில் அடித்து வந்து ஒரு 20 சூறாவை மனப்பாடம் பண்ணு அப்படி முறைக்கிறார். 20 சூறா நீ தொழுகிறப்ப அத்தஹியாத்து தெரிய மாட்டேங்குது, வாங்க சொல்றாங்க துவா ஓதணும், முடியாது. நீ ஓது, நீ ஓது, அதுக்கு தான் நஜரத்தை வச்சிருக்கிறோம். ஓது. கபரில் கொண்டு போய் வச்சவனா மலக்கல் மௌத் கேட்பார். மன்றப்புக்க அழிக்கிறார், என்னமோ கேட்கிறார், பதில் சொல்லுங்க. நல்லா கொடுறாங்க. நம் வாழ்க்கை அல்லவா இது? மார்க்கம் என்பது வாழ்க்கை, சடங்கு அல்ல. சடங்கு அல்ல. அதற்கு வாங்க, நீங்க பாத்திய ஓதுங்க, அதற்கு வாங்க, இதை எடுத்து வைங்க, அதற்கு வாங்க, தொழுக வைங்க. உன் கபருக்கு நான் வர முடியாது. குறைந்தபட்சம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது எல்லோருக்குமான பொறுப்பு. அதை ஆர்வப்படுத்துறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 3 ஆண்டுகள் முடித்த பெண் பிள்ளைகளுக்கு ஆலிமா பட்டம் கொடுத்து 145 பேர் ஓதி முடிச்சிருக்காங்க நம்ம மதரசால. நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். 1-2 மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆயிருக்குன்னா படித்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கை மாறி போயிருக்கு. அதிகபட்சமான பிள்ளைகள் திருமணமாகி போய் அங்கிருந்த நல்ல செய்திகள் வருவதை கேட்கும் போது இந்த ஜமாத் சொர்க்கத்தின் அங்கீகாரத்தை பெற்று விட்டது. அதை தான் நான் சொல்றேன். அமானிதம் அல்லவா? பெண் பிள்ளைகளை பாதுகாத்து உரிய இடத்தில் ஒப்படைத்தல் சொர்க்கம் கிடைக்கும் பெருமானார் சொன்னார். தவற விட்டோமே. தயவு கூர்ந்து மதரசாக்களின் மீது கொஞ்சமாவது கவலை சமூகத்திற்கு இருக்க வேண்டும். சமூகம் சிறப்பாய் ஒத்துழைத்தால் நிர்வாகம் சிறப்பாய் செயல்படும். நிர்வாகம் சிறப்பாய் செயல்படும் போது உலமாக்கள் ஆர்வத்தோடு ஓதி கொடுப்பார்கள். இந்த நாளையும் தாண்டி அந்த குழந்தையும் கோஆபரேட் பண்ணணும் இல்லையா? இத்தனை பேர் சேர்ந்து அவனை ஓதுனா முடியாதுன்றான என்ன பண்ண முடியும்? மோமீன்களே, அடிப்படை மார்க்கத்தை, கல்வியை வரும் தலைமுறைக்கு ஒழுக்கத்தோடு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்து வார்ப்பதற்கான இந்த துறையில் சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.